சோ மக்களே எப்படி நம்ம இந்த வாரத்துக்கான ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் உருப்படியா போட்டுட்டோம். யாரெல்லாம் முதல்ல ஹெட்ஃபோன் போடலையோ அவங்க ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பிடிச்சி வந்து கத்தாதீங்க. ஏன்னா ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் நம்ம சேனல்ல வந்துச்சு அப்படின்னாலே ஹெட்ஃபோன் முக்கியம் அப்படிதான் நான் வச்சுக்கோங்க. சும்மாவே தேவைப்படும், ஆனால் எடுத்து வச்சுக்கோங்க ஹெட்ஃபோனை. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் தந்தீங்க அப்படின்னா ஹைபின் பட்டன் இருக்கு, அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொன்னதை நான் சொல்ல நினைக்கிறேன். வழக்கம் போல பாட்டை போட்டு ஆரம்பிப்போம். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்படின்னு பார்த்தா போக்கிமோன் மாதிரி தான் இருக்குது. என்னடா இது பார்க்க புல்போசார் மாதிரி இருக்கு. ஆமா கன்ஃபார்ம் இது புல்போசார் தான். Who's that Pokemon? It's Pikachu! Pikachu! நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? தம்பி இப்படி எல்லாம் போட்டா சேனலுக்கு சைக் கொடுத்துருவானுங்கப்பா. நீ போடுனா போய் தனியா போடுப்பா. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இல்ல ஐ திங்க் ஒயிட்டியை பொறுத்த வரையுமே ஒரு கேரக்டரை ரொம்ப கொடூரமா அசிங்கப்படுத்தி காட்டக்கூடாது ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க. அதனாலதான் அதை பிளாக்ல போட்டேன். ஆனா நீங்க ஒயிட்ல பார்க்கும்போது கொடூரமா இருக்கும் டாடி அதை பார்க்கறதுக்கு. ஸோ என்னையோ பீகாச்சோ பீ மாதிரி மாத்திட்டானுங்க. அடுத்த ரீலுக்கு போவோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அனிமையாக பார்க்காத ஒருத்தன் உள்ள வராரு. அவரை பார்த்து நீங்கள் தம்பி இந்த அனிமைனா இருக்குப்பா சோஜோ டைப் பார்த்து சூப்பராக இருக்க போறியா, இல்லைனா ஒன் பீஸ் மான்ஸ்டர் எல்லாம் பார்த்து பங்கம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அவங்ககிட்ட. கேஸ் வாங்கி அசிங்கப்பட போறியா, இல்ல அண்ணன் சாமான எடுத்துன்னு போய் அசால்ட் பண்ணி சண்டை கேஸ் வாங்க போறியா? இல்ல நான் பேசி சாலா போயிருந்தேன். உன் இஷ்டம். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, தம்பி உனக்கு இந்த கதையில இருந்து படம் வேணுமா அந்த கதையில இருந்து படம் வேணுமா? அதுக்கு அவர் சொல்லுவார், ஆனா கதையே இல்லாத படம் எனக்கு வேணும்னா. சோ இது மாதிரி இருக்கவங்கலாம் நான் தான் சொல்றது, நானே டாய் பார்த்து எக்ஸ்பிளைன் போட்டுருக்கிறேன். ஆனால் உண்மையிலே யார் நம்புறீங்களோ இல்லையன்னு சத்தியமாக தெரில. ஐ திங்க் சொல்கிறது ஒரு நியூ அனிமேவோ நியூ இசக்காயோ நியூ சோஜோவோ இல்லை இது ரொமான்ஸ் அனிமே ஃபைட் அனிமே எந்த அனிமே பார்த்தாலுமே ஒரு கதை இருக்கும். ஆனால் நைட்டு நான் டாயை செலக்ட் பண்ணி இருக்கிற டாயோட பங்கமான கதை சேர்ந்து ஒரு அனிமே சூஸ் பண்ணணும் பாரு. அதுக்கு ஏகப்பட்ட டாயை நான் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு எந்த அனிமே சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள கை வேற எதாவது செலக்ட் பண்ண போயிடும். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். தப்பா சொல்லடா. நைட்டு தெரியல நிறைய மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ மெசேஜ் கை போயிடும் சொல்ல வந்தேன். தப்பா புரிஞ்சுப்பானுங்கடாரி. சரி ஓகே அடுத்த என்ன அப்படின்றத பார்ப்போம். தம்பி காமெடியா போடுப்பா. கேட்டாலும் கத்தி சண்டைய கத்து கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் அபசகுணமா பேசாத. எனக்கு கொஞ்சமாவது கத்தி சண்டை கத்து கொடு ஹட்டோரி. டே காமெடி சண்டையை அமுச்சுடுங்க. என்னடா கத்தி சண்டையெல்லாம் அமுச்சு விடுறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. கத்தி சண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்க முடியாதுப்பா. இத கத்துக்கணும்னா நீ நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? பிராக்டிஸ்க்கு நான் இப்பவே ரெடியா இருக்கேன். மரிவானவில் பைசனை பார்த்ததே இல்லடா. ஏய் நான் செத்துறேன்டா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எவன்டா டப்பிங் கொடுத்தது? அதுவும் கடைசியா இந்த சிக்கோமார் கொடுத்துருக்கானுங்க போல. ஐயோ அப்பா லைக் இதே மாதிரி இன்னொன்று வரும். நம்ம இந்த கரையிலேயே அப்படின்ற மாதிரி டேலாக் வரும். லைக் இவர் உண்மையிலேயே அப்படிதான் பண்ணானுங்களா இல்லை நம்மளுக்கு தான் அப்படி தோணுதா கூட தெரிய மாட்டேது. ஏன்னா நம்ம அப்போ இந்த டோரிமோனு அதுக்கப்புறம் நிஞ்சாட்டுலாம் பார்க்கும்போது குழந்தை பசங்க கத்தி சட்டை தான் அர்த்தம் நம்மளுக்கு அப்போ தெரியாது. அப்போ கொடுக்கும்போது தெரிஞ்சுதான் கொடுத்தானுங்களா இல்லை நம்ம இப்படி வளர்ந்துட்டு அப்புறம் அந்த வேர்டு தான் இப்படி மாறிடுச்சானு கூட இப்போ தெரியல. ஸோ ஃபைனலா ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே இல்லடா. ஆனா உண்மையிலே சொன்னா நம்ம ஒரு தீவிர அஜா இருந்தோம், ஒரு 18+ இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு டோரிமோனோ சின்சானோ ஜாக்கி ஜானோ எது பார்த்தாலுமே ஒரு 100 எபிசோட் நம்ம உட்காந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 10 கிட்ட டபுள் பண்ணி தெரிஞ்சிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லா அனிமே ஃபேன்ஸுமே ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயமா தானே இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், நம்ம ஃப்ரெண்டோ நம்ம சொந்தக்காரங்களோ தம்பியோ மச்சானோ எவனா இருந்தாலும் அவங்ககிட்ட போயிட்டு இது மாதிரி அனிமே பாடுறா சூப்பராக இருக்கும்டா, பங்கமா இருக்கும், நருட்டோ தெரியுமா, லூஃபி தெரியுமா, சாஞ்சி தெரியுமா அப்படிலாம் கேட்போம். நம்மளுமே அதுக்கு மேலே பெயினாக இருக்கணும் அப்படி இருக்கும், இதான் எல்ஃபா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விட்டு போடுவோம். இவ்வளோ கேட்டு அவன் கடைசியாக ஒன்று சொல்லுவான், ஒருத்த பம்போடா அப்படின்னு சொல்லுவான் பாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி காண்டாவும் பேர். அந்த காண்டாவும் மண்டிலாச்சு ஒச்சலாமோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. ஏன்னா அது தப்பான விஷயம். ஓகேவா? பட் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், டே இது கார்ட்டூன் கிடையாதுடா, இது சூப்பராக இருக்கும்டா, அது ஃபீலிங் வேற, எப்படி வாழும்னு சொல்லி கொடுப்பாங்கடா அப்படின்னு கேட்டா அவன் ஒரு மாரல் ஃபேன் டிசி ஃபேனாக இருப்பான். உடனே அதுக்கு கொஞ்சம் சண்டை போட்டு முடிச்சு விட்டுருவானுங்க. கடைசியாக அவன் அனிமே பார்க்க மாட்டான். நீ சொன்னதும் வேஸ்ட்டாக போயிடும். மேலும் கன்வின்ஸ் பண்ணி உட்காந்து அனிமே பார்க்க வச்சாலுமே 2-3 எபிசோட பார்ப்பான். அப்புறம் பார்த்தா 63 காணாம போயிடுவாரு. மச்சா வேலை இருக்கிறா கீழே இருக்கிறா அப்படின்னு போயிடுவான். ஸ்டில் எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருமே அவன்
வந்து கேமையே delete பண்ணிட்டு போறானுங்க. இது என்ன சொல்ற? ஸோ என்ன பொறுத்தவரையுமே வந்து அப்படி ஒரு கேங்கால உருவாக்கப்பட்ட ஒரு கேங் தான் நருட்டோ கேங். ஏன்னா நருட்டோ உள்ள வரும்போது ஏகப்பட்ட ஃபேன்ஸ் நருட்டோக்கு. அவ்வளோ வருஷம் கார்ட்டூனுக்குள்ள டிராகன் பால் போட்டானுங்க, ஓல்ல லூஃபி போட்டானுங்க, ஒன் பீஸ் போட்டானுங்க, ஓல்ல. ஸோ எப்படிதான் சோனியை வந்து ட்ரெண்ட் பண்ணானுங்க, இதை போட்டு பிராண்ட் பண்ணானுங்க தெரியல. ஏன்னா வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேச ஆரம்பிச்சாங்க. லைக் பிலிப்பிலி பேசிட்டான். ஸோ இது மாதிரி பிலிப்பிலி பேசிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஏதோ வந்து நருட்டோ வந்து வளர்ந்துட்டா. ஸோ நருட்டோ வளர்ந்து மட்டும் இல்லாம அனிமே கம்யூனிட்டியும் வளர்ந்த ஒரு பெரிய பங்கு நருட்டோக்கும் இருக்கு. அதை சார்ந்த இன்ஃப்ளூயன்சருக்குமே இருக்குன்றது ஒத்துக்கிட்டு ஆகணும். ஓகேவா? சரி, ஓகே, வளவளன்னு பேச தேவையில்ல. அடுத்த டீலுக்கு போவோம். நீங்க தெய்வம் குரு, நீங்க தெய்வம். நான் உனக்காக சண்டை போட்டு நினைச்சுருக்கியா? அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? அசின், ட்ரிஷா, நயன்தாரா, நமிதாலாம் மொக்க பிகரா. ஸோ என்ன பொறுத்தவரை இப்படி எல்லாம் ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்கானுங்க. அது நான் கிடையாதுப்பா, அது நான் கிடையாதுப்பா. ஓகேவா? ஸோ என்ன பேசிக்கலா வந்து பட்டி தான் ஒரு ட்ரிகர் பண்ணுது அப்படின்ற விஷயம் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த நருட்டோட ப்ளீச் பேஸ்ட் ரின்னு பண்ணது சரி, சக்குரா பண்ணது சரி, பெர்செக்ல காஸ்கா கடைசியா வந்து வெயிட்டிங்க, அதை விடுங்க, அதை பத்தி பேச வரல. ஸோ கோஜோட சுக்குனா பவர் இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் ட்ரிகர் பண்ணும். அதுலயும் முக்கியமானது வந்து சோலோ லெவலிங் வந்து ஐ திங்க் விக்டரியோட பெஸ்ட். இதுதான் பெரிய ட்ரிகர் பண்ணுவேன். ஆனா சோலோ லெவலிங்ன்றது ஒரு ஆக்ஷன் அனிமேவா வந்து ஒத்துப்பேன். ஆனா வந்து ஒரு ஸ்டோரி லைன்ல வர ஒரு நல்ல அனிமையா ஒரு வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆக்ஷன் அனிமேல இந்த இயர் பெஸ்டா, போன இயர் பெஸ்ட் அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் ஆக்ஷன் அனிமேல சோலோ லெவலிங் ஒரு பெஸ்டான அனிமே தான் நான் ஒத்துக்கிட்டு ஆவேன். ஆனா அதுக்கு எடுத்துட்டு வந்து மை ஹீரோ அகாடமி கூட கம்பேர் பண்றது, அது மட்டும் மத்திங்க சொல்றது, அன்டெக் சென்டரோட கம்பேர் பண்றது சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து மை ஹீரோ அகாடமியோட ஸ்டோரி லைன் ஒத்து வரும்போது சோலோ லெவலிங்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லி நான் சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் ட்ரிகர் பண்ண விரும்பல. ஸோ எனிவே சோலோ லெவலிங்ன்றது ஒரு ஆக்ஷன் அனிமே, ஒரு பெஸ்ட் அனிமே தான். ஆனா ஸ்டோரி வைஸ்னு வரும்போது கன்ஃபார்மா வந்து பெஸ்ட் அனிமே ஒத்துக்க மாட்டேன்டா. ஓகேவா? சோ எனிவே அடுத்துக்கு போவோம். இப்படி சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் இதுக்கு சண்டைக்கு வந்துருவீங்க போல. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? இல்ல இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்லோ மோஷன் வீடியோ வேறடே. இங்க என்னடா நடக்குது? ஸ்லோ மோஷன்ல வெயிடா. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கை கெடுக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லாம் நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தள்ளி விடுற வேலையை பாருங்கள். தள்ளி விட்டு உங்கள் படிப்பு மேலேயோ உங்கள் ஒர்க்கு மேலேயோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வைங்க. ஓகேவா? தம்பி தயவு செஞ்சு அடுத்த ரீலுக்கு போயிடுப்பா. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். உன்னை சும்மா எதுக்கு? ஸோ ஓரளவுக்கு மேட்சிங்கே சொல்லலாம். இப்படி இருந்தாலும் வந்து அவனும் நெருப்பு மேலே கை விடுறது. சரி, ஓகே, நீ நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பேசுகிற மாதிரி இல்லை. நான் மறக்காம அடுத்த ரீலுக்கு போவோம். ஸோ இது வந்து அப்கமிங் எமோஷனல் சீன் ஃப்ரம் டீமான் ஸ்லேயர். அதாவது வந்து திங்க் இது ஒரு லீக் வீடியோ. ஓகேவா? ஸோ வந்து டீமான் ஸ்லேயர் பார்ட் 2 படத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்போ காட்ட போறானுங்க. ஸோ இந்த நடக்க போகுதுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். இருக்காதுடா, என் தங்கச்சி லவ் பண்ணாதுடா. இல்ல நான் அவனை காதலிக்கிறேன். என்னடா இது வாழ்க்கை? என்ன பண்றேன்னு சொன்னேன். வெட்டி பட்டுவேன். ஸோ அந்த சீனை வந்து உண்மையிலே படம் பார்க்கும்போதே சிரிப்பாக தான் இருக்கும். இப்போ இதோட பார்க்கும்போது இன்னும் சிரிப்பாக இருக்குது. பட் உண்மையிலே வந்து டீமாஸ்டர் கதை இப்படி வேணும்டா. மேபி வந்து இப்போ அட்டாக் அண்ட் டைட்டன் மை ஹீரோ அகாடமினா ஸ்பெஷல் எடுக்கிறானுங்களே, அதே மாதிரி கன்ஃபார்ம் வந்து டீமாஸ்டரோட அக்காவை கன்ஃபார்ம் வந்து ஸ்பெஷல் எடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கன்ஃபார்ம் அந்த ஸ்பெஷலில் ஜினின்ஸுக்கும் நிஜுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கூட வந்து இன்னும் ஸ்கேப் வந்துடுவான். மேபி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, அடுத்த ரீலுக்கு போகும்டா. ஓகேவா? ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம யாராச்சும் போயிட்டு கூகுளில் போய் டைப் பண்ணுவோம், கண்டதை டைப் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வந்து எப்படி வந்து அனிமே வேர்ல்டுக்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி கூட டைப் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது கூகுளில் இங்கேருந்து ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கருமாந்திர சொல்லிட்டு தொடப்பகட்டிலே அடிக்குமா? பட் தொடப்பகட்டில் அடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்படிலாம் அடிக்காது. பட் பெர்ப்ளெக்சிட்டியில் சாட் இப்படி யூஸ் பண்ணி என்னை வந்து கலாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் உங்களை கழுவி ஊற்றும். பட் ரியாலிட்டியாக தான் போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்டா. லைக் வந்து நானுமே ஏகப்பட்ட அனிமல் வேர்ல்டுலாம் போயிட்டு வருவேன். ஸோ ஒரே அனிமல் வேர்ல்டு வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து ஒரே அனிமல் வேர்ல்டுலாம் வேஸ்ட்டு நம்மளை போட்டு தள்ளுவானுங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு வாட்சமாக இருக்கணும். ஸோ அகைன் வந்து சொல்லிட்டு ஒவ்வொரு அனிமே வேர்ல்டுக்குள்ளேயும் போயிட்டு வரணும். பட்டுக்கு போஸ்க்குன்னு வந்து நருட்டோக்குள்ள போயிட்டு இட்டாச்சை காப்பாற்றணும். ககுயா வந்து அவன் புரிதலை பார்த்துக்கணும், நம்மள பார்த்துக்கணும். அதே மாதிரி சோழலிங்குள்ள போயிட்டு வரணும். அப்போ போய் சோஜோ ரொமான்ஸ் அனிமே டாய்க்கும் உள்ள போயிட்டு வரணும். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருமே லவ்லையும் போவோம். ஓகேவா? ஸோ வந்து அப்படி சொல்ல வர புரியுதா? ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் வீடியோ பேசுனா ஒரு அனிமே வேர்ல்டுல போகிறதுக்கே பற்றிங்க வந்து முடியாத காரியம். ஸோ ஒவ்வொரு அனிமே வேர்ல்டுல போகிறதுக்கெல்லாம் வந்து நடக்காத காரியம். மேபி நைட்டு ஏதாவது சாங் போட்டுனே அப்படின்னு நினச்சின்னு பத்துவங்கடா, அவ்வளோதான், வேற எல்லாம் கிடையாது. போயிட்டு
படிச்சு வேலைக்கு போய் உருப்பற வேலையை பார்ப்போம்டா. அவ்வளவுதான். நீ தான் சொல்றேன், நானும் தான் சொல்றேன். ஓகே. எனிவே गाइस, இந்த வாரத்துக்கான ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சூப்பரா டார்க் அண்ட் ரியாக்ஷனா போயிடுச்சு. உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கல்ல ஒத்திலாம் போல இருக்குடா. என்னடா வீடியோ எடுத்து வச்சிட்டீங்கடா. சோ எனிவே நாளைக்கு முடிஞ்ச ரிவ்யூ வீடியோ வரும். இல்ல மத்தபடி வந்து ஹவ் டு ஒபிட்டோ அப்படின்ற மாதிரி வீடியோ முடிஞ்சா போட பாக்குறேன். சோ எனிவே அடுத்த ஒரு நிலையில சந்திக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகிஸ் கரை சத்தலாமா?